அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா L4 L5ல இருக்கிற அந்த பெயினை வந்து எப்படி போக்குறது, அதான் லோ பேக் பெயின் இருக்கிறதுக்கும் பகுதி 2. அது என்ன ஆசனாசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. L4 L5 டிஸ்க் பல்ஜ் ப்ரோலாப்ஸ் அதுக்காக உள்ள ஆசனாஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே வந்து L4 L5 S1 எல்லாத்துக்குமே சேர்த்து பண்ணுறோம். அதாவது இங்கிலீஷில் வந்து லோவர் பேக் பெயின் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்காக வந்து நம்ம ஆசனாஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் ஆசனம், படுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ ஒரு காலை மட்டும் இப்படி மடிக்கிறோம். பொறுமையாக வந்து பண்ணணும். ஒரு கால் மட்டும் இப்படி மடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு வரணும். இது கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு பகுதியிலேருந்து வந்து கொஞ்சம் அந்த அழுத்தம் வந்து தெரியும். அப்படியே கைகள் ஒன்று கோத்துக்கலாம், இல்லைனா இப்படி பிடிச்சிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் பொறுமையாக வந்து உங்களோட இந்த செஸ்ட்டு கிட்ட வர்றதுக்கு மாதிரி பாருங்கள். முழுமையாக வரலனாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் வைங்க. சடால்னு தூக்கிட்டு அப்படியே வந்து மடக்கிட்டு வைக்கக்கூடாது. பெயின் இருக்கிறவங்க சொல்கிறேன். நார்மலாக பண்ணுறவங்க வந்து அப்படியே வந்து பண்ணலாம். இது மாதிரி வச்சிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போதும் உடனே அப்படியே கால் எடுத்துடக்கூடாது. எப்படி நம்ம இன்ச் பை இன்ச்சாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணுமோ அதே மாதிரி இன்ச் பை இன்ச்சாக வந்து காலு கீழே கொண்டு வரணும். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ அதை அப்படியே வந்து இடது காலில் பண்ணிக்கலாம். காலை மடக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து உங்களுக்கு ஒரு அந்த இழிவுத்தன்மை இப்படி வந்து நல்லாவே இப்படி ஏற்படும். அது நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் இது வந்து உங்களாலே பண்ண முடியலன்னா யாராவது வச்சு வந்து நீங்கள் பொறுமையாக பண்ண சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே செய்யலாம். அப்படியே பொறுமையாக கொண்டு வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 10 வினாடி வந்து ஹோல்ட் பண்ணால் போதும். நீங்கள் அப்படியே வந்து இது ஒரு 3 தடவை செஞ்சுக்கலாம். பொறுமையாக கொண்டு வாங்க. எந்த ஒரு ஆசனமாக இருந்தாலும் எந்த ஒரு ஸ்ட்ரெச்சாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 முறை வந்து செஞ்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே வந்து நம்ம கிராஜுவலாக வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம 2 கால் இது பண்ண போகிறோம். கால் மடிச்சுக்கோங்க. கை இப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் கை கோத்துட்டு வந்தோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால கை இப்படியே வச்சுக்கோங்க. பொறுமையாக இப்போ நம்ம ஒரு கால் இப்போ எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் 2 கால் இது பண்ண போகிறோம். பொறுமையாக அப்படியே மடக்கிட்டே இப்படி வரப்போகிறோம். மடக்கிட்டே வந்து நம்ம இப்படி வரப்போகிறோம். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே தளர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு வரும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அது வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். பின்னாடி அந்த மசில்ஸ் வந்து நல்லாவே ரிலாக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு நல்லா ஃப்ரீயான மாதிரியே தெரிஞ்சிடும். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பொறுமையாக பண்ணுங்க நம்ம சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனால் வந்து அது எவ்வளோ பொறுமையாக இருக்கணும், எவ்வளோ செகண்ட்ஸ் வரணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து ரொம்ப பொறுமையாக செஞ்சு காமிச்சேன். இப்போ அப்படியே அடுத்தது ஒன்று பண்ணிக்கலாம். 2 கால் மடக்கிக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெச் தான். இந்த ஸ்ட்ரெச்சு செஞ்சாலே வந்து உங்களுக்கு சரியாயிடும். ஆனால் கரெக்டாக பண்ணணும். இந்த ஒரு கால் மேலே இந்த காலை போட்டுக்கோங்க. அந்த காலை வந்து இப்படி நல்லா இப்படி வைட் பண்ணிக்கணும். அப்படி கால் இப்படி வச்சுட்டு பண்ணக்கூடாது. நல்லா இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு கை இப்படி உள்ளே விட்டுக்கோங்க, ஒரு கை இப்படி வெளியில் விட்டுருங்க. அதை மாதிரி எடுத்துகிட்டு இதுவும் வந்து பொறுமையாக கொண்டு வரணும். எவ்வளோ பொறுமையாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ பொறுமையாக கொண்டு வாங்க. இப்படி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இப்படி வரணும். முழுமையாக வர முடியல, எனக்கு வந்து தொந்தி இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வழிக்கு வருதோ அது வரைக்கும் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து இந்த காலில் பண்ணிடலாம். பொறுமையாக அப்படியே இப்படி கொண்டு வரலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10
தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது மாதிரி வந்து ஒரு 2 ஸ்ட்ரெச்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிராணாயாமா பண்ணும்போது நீங்கள் வந்து நாடி சுத்தி பிராணாயாமா தான் ஆல்டர்னேட் நாஸ்டல் ப்ரீத்திங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். எவ்வளோ டைம் பண்ணுறீங்களோ அவ்வளோ டைம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 5 ரவுண்டு பண்ணிக்கோங்க. அப்போ அதுக்கப்புறமேட்டு ஒரு 7 ரவுண்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10 ரவுண்டு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிஃபர் ஆகும். தொடர்ந்து பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு 4 ரவுண்டு செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த பிராணாயாமம் ஆசனமும் எல்லாமே சேர்ந்து பண்ணிங்கன்னா வந்து பலன் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஆசனங்களை வந்து பார்த்துட்டு இருந்தோம். பண்ணும் போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். நான் செய்யும் போதே வந்து சொல்லியிருப்பேன். பட் சடால் நம்ம பண்ணிட்டோம்னா அந்த பெயின் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரிவேட் ஆகிடும். அதுக்காக எவ்வளோ பொறுமையாக பண்ண முடியுமோ அவ்வளோ பொறுமையாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். படுக்கும் போது கீழே வந்து மேட்டில் வந்து நீங்கள் நல்லாவே நீங்கள் மேட்டில் படுத்தா கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்குன்னா கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிற மாதிரினா நீங்கள் பெட் மேலே கூட வந்து நீங்கள் உட்காந்துட்டு படுத்துக்கலாம். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் குஷின் மேலே படுத்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த ஆசனாவை நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் செஞ்சலாம். காலையில் எழுந்த உடனே செஞ்சால் ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் இல்லாட்டி வந்து நம்ம யோகா டைமில் வந்து அதான் செய்யலாம். அதான் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைனா ஈவினிங் டைமில் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு நல்லா ரிலீஃப் கொடுத்துரும். இந்த ஆசனங்கள்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.